நீ வாப்பா. இருக்கட்டும்டா, நான் கழுவி வச்சிடுறேன். தண்ணியில நீ ரொம்ப நேரம் கை வச்சேன்னு வையேன், அப்புறம் சளி பிடிச்சிருப்பா. ரொம்ப நாள் நிக்க முடியாது, அப்புறம் கால் வர வலிக்கும். சொன்னா கேளுப்பா, உனக்கு உடம்பு முடியாம போயிடும்பா. நீ வாப்பா. மா பண்றீங்களா? விடுங்கறேன்ல. நீ நான் சொல்ல கேளுப்பா, பேசாம வாப்பா. இன்னும் என்னடா பண்ணுவீங்க? பேசாம இருப்பா. டேய் என்னடா சே? டேய் அப்பா அந்த பாத்திரம் விளக்கறாரா? பா அதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? நாங்க பாத்துக்கறோம்ப்பா. நீ உட்காருப்பா முதல்ல. உட்காருப்பா முதல்ல. உட்காரு. நேரவே நம்ம ரெண்டு பேரும் பாத்திரம் கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம்டா. டேய் வலதே, நீ வீடெல்லாம் கூட்டி விட்டுறா. என்னது? நான் கூட்டணுமா? அதுக்கு ஏன்டா இவ்வளவு சாக்காதற? நான் படிக்கும் போதே பெருக்கல் கூட்டல் கழித்தெல்லாம் 100 மார்க் வாங்குவேன். என்ன வீட்டை கூட சொல்ற? ரைமிங்ல பேசுறாராமா. சரிடா, நீ பெருக்க வேணா, நாங்க பாத்துக்கறோம். நீ உள்ள போய் பாத்திரத்தை கழுவி. இந்த பெருக்கல் கூட்டல் கழிவதெல்லாம் உன் பொண்டாட்டி செய்யற வேலை. என்ன சொல்லிட்டு இருக்க பாரு அவன்? வீட்ல அந்த வீட்ல வேலை செய்யற கடை எது வர சொல்ற உனக்கு? அவனுக்கு அது மட்டும் தான் பழக்கம்டா. அது மட்டும் தான் தெரியும். ஆமா, இவர் பெரிய விஞ்ஞானி. தினமும் நிறைய புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. மத்தவங்களுக்கு எதுவுமே வராது. அவன ஓர பேசிட்டு டேய், ஏன்டா இப்படி பண்ற? ஏய் மனோஜ், உங்க அம்மா கூட அப்படியே இருக்குதுடா உனக்கு. அடுத்தவங்களை மதிச்சு பேசி பழகு. அப்பா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இவனோட பொண்டாட்டி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். டேய் இவங்கிட்ட அடி வாங்கணும்னே பேசிட்டு இருக்கியா? அமைதியாரா? யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன். டேய் வாணா, அப்ப நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிடுவீங்க. நான் போய் வீட்டை பெருக்கிறேன். இதுவே உனக்கு பெருக்க தெரியல, இதுல பெருக்கல 100 மார்க்கா. டேய் அது மேக்ஸ் பெருக்கல். ஏதோ ஒண்ணு கையில கொடு, அதை விடு. இங்க பாரு, இப்படி ஒரே சைடா பெருக்கணும், புரியுதா?